அன்புமிக்க நண்பர்களே வணக்கம். தமிழ்நாட்டின் இன்றைய எல்லை காப்பு போராட்டத்தில் முகாமையானதாக நடந்த வடக்கெல்லை மீட்பு போராட்டத்திலே மாப்போசி அவர்களுக்கு துணையாக செயல்பட்ட தமிழ் தேசிய போராளியும் திரைப்பட பாடலாசிரியருமான கவி காமு ஷரீஃப் அவர்களுடைய நூல்களை தொடர்ந்து பன்மைவெளி சார்பிலே வெளியிட்டு வருகின்றோம். கடந்த ஆண்டு தமிழ் தேசியத்தின் வேர்கள் என்ற தலைப்பிலே அவரது நூலை வெளியிட்டோம். இந்த ஆண்டு 48வது புத்தக சந்தையிலே அவருடைய தமிழர் தாயக மீட்பு என்ற நூலும் எல்லைப்போர் எழுகிறது என்ற நூலும் வெளியிடப்படுகின்றது. இந்த நிகழ்விற்கு தமிழ் தேசிய பேரியக்க தோழர் ஸ்டான்லி அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார். தோழர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ் தேசிய ஆளுமையும் திரைப்பட பாடலாசிரியரும் வடக்கெல்லை மீட்பு போராளியுமான ஐயா காமு ஷரீஃப் அவர்கள் எழுதிய இரண்டு நூல்கள் இன்னைக்கு வெளியிடப்படவிருக்கின்றன. நூல் வெளியீட்டிற்கு வந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். குறிப்பாக நூலை வெளியிடவிருக்கிற ஐயா தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் ஐயா கி வெங்கட்ராமன் அவர்களையும், முதல் பிரதியை வாங்கவிருக்கிற ஊடகவியலாளர் அண்ணன் மகிழன் அவர்களையும், இரண்டாம் பிரதியை வாங்கவிருக்கிற ஊடகவியலாளர் அண்ணன் இஸ்மாயில் அவர்களையும், மூன்றாம் பிரதியை வாங்கவிருக்கிற இயக்குனர் அண்ணன் சிதம்பரம் அவர்களையும் வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம். முதல் பதியை மகிழன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். அடுத்து ஊடகவியலாளர் இஸ்மாயில். இயக்குனர் சிதம்பரம். நூல் குறித்து இயக்குனர் சிதம்பரம் சில வார்த்தைகள். தமிழர் தாயகம் மீட்புங்கிற கவிஞர் காமு ஷரீஃப் நூல் எல்லைப்போர் எழுகிறது. காமு ஷரீஃப் பற்றி சினிமா பாடலாசிரியர் எனக்கு ரொம்ப நாள் தெரியும். ஆனால் அவர் தமிழரசு கழகத்தில் மாப்போசி கூட இருந்து ஒரு தளபதியாக இருந்து செயல்பட்டாருங்கிறது நான் தளரில் ஒரு அந்த யூடியூப்பில் போய் அங்கே ஒர்க் பண்ணும்போது தான் படித்தேன். செங்கோலில் நிறைய எழுதியிருக்கிறாரு. தமிழ் தேசியம் சார்ந்து இயங்கிய முக்கியமான ஒரு பாடலாசிரியர், எழுத்தாளர், கவிஞர். அவரை பற்றி இந்த நூலை நான் இன்னும் நூலை ஃபுல்லாக படிக்கல. படிச்சுட்டு நான் என்னுடைய யூடியூப்பில் நிச்சயமாக பதிவு போடுவேன். பன்மை வெளியீடுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஊடகவியலாளர் மகிழன் அவர்கள். வணக்கம். திரைப்பட பாடலாசிரியரும் தமிழ் தேசிய போராளியுமான ஐயா கவி காமு ஷரீஃப் அவர்கள் அவருடைய இதழான ஒளி, சாட்டை, தமிழ் முழக்கம் போன்ற இதழ்களில் எழுதிய தமிழ் தேசிய தமிழ்நாடு எல்லை போராட்ட கட்டுரைகளை தொகுத்து 2 புத்தகமாக பன்மை வெளியிட்டு இருக்கிறாங்க. ஒரு புத்தகம் தமிழர் தாயக மீட்பு, இன்னொன்று எல்லை போர் எழுகிறது. இப்போ இந்த புத்தகத்தோட தலைப்பிலேயே ஒரு மிகப்பெரிய செய்தி ஒளிஞ்சிருக்கு. நவம்பர் 1 மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் அவங்களோட மாநில நாள். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது வெறும் மாநில நாள் மட்டும் கிடையாது, எல்லை போர் நாளும் கூட தான். நீங்கள் கவனிச்சு பாருங்க, இந்தியாவில் வேற எந்த மாவட்டத்துக்கும் இந்த வரலாறு இருக்கவே இருக்காது. எல்லைக்காக தமிழர்கள் போராடினாங்க அப்படிங்கிற வரலாறே
கடந்த 70 ஆண்டுகளாக மறைக்கப்பட்டு இருக்கு. அந்த வரலாறு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு கொண்டு வரப்படுது. எப்படி தமிழர்கள் இந்தியை கட்டாய பாடமாக திணித்த போது அதை எதிர்த்து வீரியமாக போராடி இந்தி திணிப்பை ஒழித்து கட்டினார்களோ, அதே மாதிரிதான் தங்களுடைய எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் போராடினார்கள் என்ற செய்தியும் முக்கியமானது. ஆனா அந்த செய்தி வரலாற்றில் இருந்தே மறைக்கப்பட்டு இருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கிறேன். மிக முக்கியமான காரணமா எனக்கு பட்டது அண்டை மாநிலமான ஆந்திரர்களுடைய ஆதிக்கம் அந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு நம்முடைய எல்லை பகுதிகளான திருப்பதி, சித்தூர், அதன் பிறகு இன்னும் இன்னும் சென்னை வரைக்கும் கூட அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அதையெல்லாம் அபகரிக்கிறதுக்கு தமிழர்களுக்கு இந்த தாய்மொழி பற்றும் எல்லை உணர்வும் வந்துடவே கூடாதுங்கிறதுக்கு அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. அந்த ஒரு முயற்சியின் விளைவாகத்தான் இந்த வரலாறு திட்டமிட்டு மறைக்கப்பட்டுச்சு. சரி, இவங்களுக்கு மட்டும்தான் இந்த உணர்வு இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா இல்ல, தமிழ்நாட்டுக்குள்ள இருந்த பிற மொழியாளர்களுக்கும் அந்த உணர்வு இருந்திருக்கு. இதை இப்ப சொல்லலாமா அப்படின்னு கூட தெரியல. ஆனா அதுதான் உண்மையும் கூட. நான் இவ்வளவு நாள் கேள்விப்படாத சில விஷயங்களை இந்த புத்தகங்கள்ல படித்தேன். நீங்க நம்புவீங்களோன்னு தெரியல. இதை படிச்ச அன்னைக்கு இரவு எனக்கு தூக்கம் வரல. ஏன்னா மிகவும் நேர்மையான மனிதர் அப்படின்னு சொல்லப்பட்ட ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரே தமிழர்களோட மொழிவாரி மாநில பிரிவினைக்கு எதிராக இருந்திருக்கிறார். மொழிவாரி மாநில பிரிவினை கோரிக்கை எழுந்து அதற்காக தலைவர்கள் போராடி கொண்டு இருந்த போது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு இது எல்லாம் ஒரே தாய்க்கு பிறந்த குழந்தைகள், இவங்களை எல்லாம் பிரிக்க நினைக்கிறது பாவம் அப்படிங்கிறாரு. ஏன் அவருக்கு அந்த அச்ச உணர்வு? அவருக்கு மட்டும் கிடையாது. இதே மாதிரி திருச்சியில் வாழ்ந்து கொண்டிருந்த பிற மொழியாளரான மணவை ரே திருமலைசாமி நாயுடு என்பவரும் 1937 இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தின் போது தமிழர்கள் மொழிவாரி மாநிலம் கேட்டார்கள். ஆமா, 1937 நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம். அப்ப தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற ஒரு எழுச்சி பெற்ற முழக்கம் எழுப்பப்பட்டது. அதை திட்டமிட்டு மாற்ற வைத்தது இந்த மணவையரே திருமலைசாமி நாயுடு தான். என்ன தெரியுமா சொல்றாரு? ஆந்திரர்களோட கூட்டுறவிற்காக நீங்க இந்த முழக்கத்தை மாத்திருங்க அப்படின்னு சொன்னாரு. அன்றைக்கு பெரியாரால் மாற்றப்பட்ட முழக்கம் தான் திராவிட நாடு திராவிடருக்கு. அப்ப ஆந்திர தெலுங்கர்களுக்கு மட்டும் இல்லாம இங்க இருந்த பிற மொழியாளர்களுக்கும் தமிழர்களுக்கு இன உணர்வும் மொழி உணர்வும் வர்றது நம்முடைய ஆதிக்கத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தா போய் முடிஞ்சிரும் அப்படிங்கறதுனால தான் திட்டமிட்டு அந்த மொழி உணர்வு எழுந்து வரும்போதெல்லாம் அதை மட்டுப்படுத்துறதுக்கான வேலைகளை செஞ்சாங்க. இனி வரப்போற தலைமுறைக்கும் அந்த வரலாறு தெரிஞ்சிடவே கூடாது அப்படிங்கிறதுனால அதை மறைச்சும் வச்சாங்க. ஆனா வரலாறு நமக்கு திரும்ப திரும்ப உணர்த்துற பாடம் என்னன்னா, எந்த ஒரு உண்மையையும் நீங்க ரொம்ப காலத்துக்கு மூடி வைக்க முடியாது. எல்லாமே ஒரு கட்டத்துல வெளிப்பட்டே தீரும். இது தமிழ் தேசியத்திற்கான காலம் பிரசவித்த ஒரு கொள்கை. அது நிச்சயமா இந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வந்துதான் தீரும். அப்படிப்பட்ட ஒரு உண்மையான வரலாறு தான் இப்ப நம்ம கையில இருக்கிற இந்த 2 புத்தகங்கள். ஏற்கனவே கடந்த ஆண்டு தமிழ் தேசியத்தின் வேர்கள் அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டாங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான புத்தகம் தான். உறவுகள் அந்த புத்தகங்களையும் வாங்கி படிக்கணும். நம்முடைய எல்லை போராட்ட வரலாறு என்ன அப்படிங்கிறத நாம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற எல்லை பகுதிகள் நமக்கு ரொம்ப சுலபத்துல கிடைச்சிடல. அதுக்கு பின்னாடி கவி காமு ஷெரீப், மாப்போசி, மங்களம் கிழார், தளபதி விநாயகம், இன்னும் பலருடைய போராட்டங்களும் தியாகங்களும் இருக்கு. அந்த வரலாறை எல்லாம் நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். எல்லா உறவுகளும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா வெங்கட்ராமன் அவர்கள். வேறு ஒரு இனத்தில் பிறந்திருந்தால் கவி காமு ஷெரீப் போன்றவர்கள் எல்லை சாமியாக கொண்டாடப்பட்டிருப்பார்கள். ஆனால் தமிழின வரலாற்றில் மறைக்கப்பட்ட மறந்து போன மிகப்பெரிய ஆளுமைகளில் ஒருவர் கவி காமு ஷெரீப். அவர் இயல்பாகவே ஒரு ஆற்றல் உள்ள கவிஞர் என்பதனாலே இந்த நூலிலே கூட ஒரு 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 வசன கவிதை போலவே இந்த கட்டுரைகளெல்லாம் அமைந்திருக்கும். உணர்ச்சிகரமான அந்த நாட்களை நாம் நேரடியாக உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் அவருடைய செய்திகள் அதில் இருக்கிற. திருத்தணியை மீட்பதற்கான போராட்டம், திருவேங்கடத்தை மீட்பதற்கான போராட்டம், இது எவ்வளோ பெரிய ஈகம், எவ்வளோ பெரிய சூழ்ச்சிகளுக்கெல்லாம் முறியடித்தது நடந்தது என்பதை பற்றி அன்றைக்கு அவர் எழுதியிருக்கிறார். அன்றைக்கு காலகட்டத்தில் போராட்ட களத்தில் தமிழர்களை இணைப்பதற்கான ஒரு போர்க்கருவியாக கவி காமு ஷெரீப் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். கடைசி வரியிலும் அந்த தமிழ் தேசிய உணர்வில் மங்காமல் இருந்தவர்கள். அவருக்கு தலைமை தாங்கிய ஐயா மாப்போசி அவர்கள் நாம் நன்றிக்குரியவர்கள். நம்முடைய வடக்கல்லியை மீட்டதிலே அவருடைய தலைமை என்பது முக்கியமானது என்றாலும் கூட பின்னாலே அவர் திராவிடத்திலே கரைந்த போது
அதை எதிர்த்து தனித்து நின்றவர் கவி காமு ஷெரீப் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு வெளியிலே அதிகமாக அறிமுகமாகாத வெறும் ஒரு பாடலாசிரியர், திரைப்பட பாடலாசிரியர் என்று மட்டுமே அறியப்பட்டிருந்த கவி காமு ஷெரீப் அவர்கள் இன்னும் பலராலே உரியவாறு பார்க்கப்பட வேண்டும், கொண்டாடப்பட வேண்டும். இன்றைக்கு நமக்கு சென்னை நம்மோடு இருக்கிறது, திருத்தணி நம்மோடு இருக்கிறதுன்னு சொன்னால் இவர்களெல்லாம் செய்திருக்கிற ஈகம்தான். அந்த ஈகத்தில் யாரெல்லாம் ஈடுபட்டார்கள், எப்படியெல்லாம் எதிர்கொண்டார்கள் என்பதை விளக்கக்கூடிய 2 தனித்தனி பகுதிகளாக இந்த சிறு நூல்களாக நாம் வெளியிட்டிருக்கிறோம். பன்மை வழி தோழர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். இதை பெற்றுக்கொண்டு பேசிய நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகள். நன்றி, வணக்கம். இறுதியாக நன்றியுரை தமிழ்ச்செல்வன். அனைவருக்கும் வணக்கம். மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வாக இன்று தமிழக எல்லை போராட்டம் 1956 நவம்பர் 1 மிகப்பெரிய அளவிலே நாம் நிலங்களை இழந்தாலும் பல பகுதிகளை நாம் போராடி மீட்டு இருக்கிறோம். அந்த எல்லை போராட்ட வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆவணங்கள் இன்றைக்கு புத்தகங்களாக 2 புத்தகங்களாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அது பன்மை வழி தோழர்களுக்கு எனது நன்றிகள். இந்த புத்தகத்தை வெளியிட்ட ஐயா தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் ஐயா கி வெங்கட்ராமன் அவர்களுக்கு எனது நன்றிகள். இந்த அரங்குக்கு வருகை தந்து நூலை பெற்றுக்கொண்ட ஊடக நண்பர்கள் திரு கணேசன் அவர்கள், திரு மகிழன் அவர்கள், திரு இஸ்மாயில் அவர்களுக்கும் எனது நன்றிகள். மற்றும் திரு சிதம்பரம் அவர்களுக்கும் எனது நன்றிகள். மேலும் இந்த நூல்களை தொகுத்து வழங்கிய பன்மைவெளி நண்பர்களுக்கும் எனது நன்றிகள். இந்த புத்தகங்களை அனைவரும் படிக்க வேண்டும். நம் வரலாறை நாம் படிப்பதன் மூலமாகத்தான் நம் வரலாற்றை பாதுகாக்க முடியும், நம் தாயகத்தை மீட்க முடியும். அதனால் தொடர்ந்து இந்த புத்தகங்களை வாங்குவோம், அனைவரும் படிப்போம், நமது வரலாற்றை தெரிந்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள்தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.